கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிற அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு வரைக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், நமது வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த குழந்தைகளை மிஞ்சி மிஞ்சி போனால் 2 வயசு இல்லைன்னா 3 வயசு வரைக்கும் தான் நம்ம தூக்கி இடுப்பில் வச்சு சுமந்து கொண்டு செல்லுவோம். நமது குழந்தைகளாக இருந்தாலும் 4 வயது 5 வயது ஆகும் பொழுது அந்த பிள்ளைகளை நடத்தி கூட்டி செல்ல தான் நாம் ஆசைப்படுவோம். நல்லா கவனித்து பாருங்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் 10 வருஷ விசுவாசியாக இருந்தாலும் 30 வருட விசுவாசியாக இருந்தாலும் அவர்களை நாமே தூக்கி செல்லக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை காணப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த அனுபவங்கள் இந்த கால விசுவாசிகளுக்குள் இல்லை. கடந்த நாளில் ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த சபையில் நிருபங்களிலிருந்து ஒரு செய்தியை எடுத்து பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து, இக்காலத்து பாடுகள் எப்படி இருக்கும், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடித்தேன். அந்த பிரசங்கத்தை முடித்து ஆலய ஆராதனை எல்லாம் முடிஞ்சு நான் கிளம்பும்போது அந்த சபை ஊழியர் வந்து என்னை பார்த்தார். அவர் சொன்னார், அண்ணே கொஞ்சம் ஞானமாக பேசினானே அப்படின்னார். நான் கேட்டேன், ஏன் பிரதர், சத்தியத்தை பேசியிருக்கிறேன், எதுவும் தவறாக பேசினேனா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், பாருங்கள், இந்த மக்கள் எல்லாம் பாமர மக்கள், பெரிதாக படிப்பறிவு இல்லாதவர்கள், இவங்களுக்கு போய் கொஞ்சம் கடினமான செய்தி கொடுக்குறீங்களே, அவங்க எப்படி விளங்கி கொள்ளுவார்கள் என்று கேட்டார். நான் கேட்டேன், இந்த சபை போன வருடம்தான் ஆரம்பிக்கப்பட்ட சபையா அப்படின்னு. பிரதர், இந்த சபை ஆரம்பித்து 80 வருஷம் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், அப்போ இதில் இருக்கிற விசுவாசிகள்லாம் பாரம்பரிய விசுவாசிகள் தானேன்னு கேட்டேன். ஆமாம், இவங்க கிட்டத்தட்ட 2 தலைமுறை 3வது தலைமுறை விசுவாசிகள். இப்போ அவரை பார்த்து மறுபடி கேட்டேன், 3 தலைமுறை விசுவாசிகளாக இருக்கிறவர்களிடத்துல சத்தியம் பேசக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு யார் சொன்னா? நீ சத்தியத்தை பேசாமல் எதை பேசுவாய்? அவரிடத்துல கேள்வி கேட்ட உடனே அவர் சொன்னார், இந்த மக்கள் எல்லாம் பாமர மக்கள்யா. நான் சொன்னேன், இருந்துட்டு போட்டு, ஆண்டவர் குறித்து தெரியும்ல, வாரந்தோறும் பிரசங்கம் கேட்குறாங்கல்ல, வீட்டில் வேதாகமத்தை வச்சுருக்காங்க, படிக்க தானே செய்வாங்க. அந்த ஜனங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டாமா? பரிசுத்தமாக வாழ வேண்டாமா? கர்த்தருக்குள் பலனடைய வேண்டாமா? கர்த்தருக்கு சாட்சியாக கனி கொடுக்க வேண்டாமான்னு அவரை பார்த்து கேட்டேன். அதெல்லாம் கொடுக்கணும், அதுக்கு காலம் ஆகும் அப்படின்னார். நான் சொன்னேன், எத்தனை காலம்? 5 தலைமுறை முடியணுமா? 7 தலைமுறை முடியணுமா? அப்போ இந்த ஆத்துமாக்கள்லாம் செத்து நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர், அண்ணே நீங்கள் வருத்தப்படுறீங்களோன்னார். நீ தப்பாக பேசுகிற தம்பி அப்படின்னு சொன்னேன். நல்லா கவனித்து பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியைப் போல் இருப்பார்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களின் வாழ்க்கை பிரகாசிக்கும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்கும். அப்போ ஆண்டவர் நமக்கு வேதத்தில் திருஷ்டாந்தமாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இப்படி கர்த்தர் நம்மை குறித்து நம்ம சாட்சியாக வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது, இன்றைக்கு வரைக்கும் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளே, நான் கண்ணீரோடு வந்தேன், என் கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன், எனக்கு ஆறுதலாக 2 வார்த்தை கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்பீர்கள் என்று சொன்னால், சுய பரிதாபத்துக்குள்ளே வருவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகளே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்திலே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்படியானால் முதல் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யோசித்து பாருங்கள், எத்தனை ஆண்டு கால கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, ஒரு மனிதன் முதல் வருடம் இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைத்து வர வேண்டும். 2வது வருடத்தில் ஆகிலும் அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது வருடத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வது வருடத்திலிருந்து அவன் ஆண்டவருக்கு சாட்சியாக 4 பேரை கர்த்தருக்குள் வழி நடத்துகிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக அவர்கள் மாறணும். ஒரு விசுவாசி உண்மையா உத்தமமா வாழ்ந்தாலே
அந்த விசுவாசின் வாயிலிருந்து அறியாமல் வருகிற வார்த்தை கூட ஒரு பாவியை எச்சரிக்கிற தேவ சப்தமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? கடந்த நாட்களில் ஒரு சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் துக்கத்தில் அழுதுகிட்டு இருந்தார். என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னார். சொல்லுங்கண்ணே. நான் ஒரு சகோதரி என்னிடத்துல கொஞ்சம் பாசமாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன். இன்றைக்கி காலையிலே ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசினேன். அப்போது பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, காலையிலே நான் ஜெபிக்க வேண்டாமா, நீ காலையிலே எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறிய, உனக்கு அறிவு இருக்கா, நீ ஒரு கிறிஸ்தவன் தானேன்னு கேட்டா. எனக்கு கத்தி எடுத்து இருதயத்தில் குத்துன மாதிரி ஆயிட்டு. ஆனால் உள்ள உடஞ்சி ஆண்டவர்கிட்ட அழுதுட்டேன், பிரதர் நான் தப்பு செய்கிறேன். உண்மைதான், ஒருவேளை எங்களுக்குள்ள தப்பான பழக்கம் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசுகிறோம். ஆனால் நான் காலையிலே அவளை தேடினேன், அவள் செருப்பால் அடித்த மாதிரி கேட்டது எனக்கு அசிங்கமாக அவமானமாக போயிட்டு. அதை நினச்சி கவலைப்பட்டுருக்கேன், இனி எந்த முகத்தை வச்சு நான் முழிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும்னு சொல்கிறார். அண்ட் நீங்கள் முதல்ல உங்கள் ஃப்ரெண்டை தேடுறேன், ஒரு பொண்ணை தேடுறேன்னு சொல்கிறீங்களே, அப்போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் பாவம் செய்யலை ஃப்ரெண்ட்ஷிப்னு, ஆனால் உங்கள் இருதயம் தடுமாடுதுங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டேன். அவர் அழுதார், சொன்னார், உண்மைதான் பிரதர், என் இருதயம் தடுமாடுது. பாருங்க, ஒரு சகோதரி, ஒரு சாதாரண விசுவாசி, அவள் பேசின ஒரு கடினமான வார்த்தை ஒரு மனிதனை உடைத்து அவனை உணர்வுள்ளவனாக மாற்றிவிட்டது. அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அநேகரை நீதிமான்கள் ஆக்குகிறவர்களின் வாழ்க்கை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பிக்குமா, பிரகாசமாக இருக்குமா. அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குதா? நீங்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக இருக்கிறீங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. அழைக்கப்பட்டு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தான் ஊழியக்காரர் என்று அல்ல. ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் எழுதப்படாத நிரூபங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களாலையும் அநேகரை ரட்சிப்பிற்குள்ள வழி நடத்த முடியும். உங்களாலையும் அநேகரை எச்சரித்து புத்தி சொல்ல முடியும். உங்கள் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆகவே அநேகரை நீதிமான்கள் ஆக்குகிறவர்களாக உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கை எங்களுக்கே பிரயோஜனமாய் அவர்கள சுய நீதி உள்ளவர்களாய் மாறிவிடாதபடி எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு திருஷ்டாந்தமான சாட்சியான அன்பான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஜெயக்கொடி, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ சோர்ந்து போகிறாய், சற்று பலவீனப்படுகிறாய், நீ உன்னை தேவனுக்குள் திடப்படுத்திக்கொள் என்று கர்த்தர் உனக்கு புத்தி சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.